அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு 0 to 30 வோல்ட் லேபுக்கு தேவைப்படக்கூடிய பவர் சப்ளை 1 ஆம்பியரில் பண்ண போகிறோம். இது 2 ஆம்பியர் வேணும்னாலும் இதே சர்க்யூட்டில் நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரும் டயோடு மட்டும் மாற்றினா போதும். இதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம். பவர் சப்ளை வேரியபிள் 0 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் வேரி ஆகும். 1 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 18018 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், ரெடிமேடு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்திக்கிறோம். இதில் இந்த சென்டர் டேப் இந்த 0வை கட் பண்ணிவிட்டு இந்த எண்டு அந்த எண்டு ரெண்டுலேயும் 18 வோல்ட் அதை எடுத்துக்கிறோம். சென்டர் டேப்பை யூஸ் பண்ணாமல் அப்படி விட்டுறோம். அப்போ நமக்கு 18 + 18 36 வோல்ட்டு நமக்கு வெளியில் ஏசியில் கிடைக்கும். இது 4 டயோடு, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இங்கே ஒரு 4700 MFD 50 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்து இதை வந்து இங்கேருந்து வரக்கூடிய ஏசியை இங்கே ரெக்டிஃபை பண்ணி டிசியாக மாற்றிடுறோம். இப்போ இந்த இடத்துல நாம் அன்லோடு கண்டிஷனில் அளந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 43 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ இதை ஒரு LM317 ஒரு ரெகுலேட்டர் ஐசி, அடுத்து BD139 ஒரு டிரான்சிஸ்டர், அடுத்து டிப் 3055 ஒரு அவுட்புட் டிரான்சிஸ்டர், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் இங்கே எடுக்கிறோம். இதில் இந்த கண்ட்ரோல், இதை வோல்டேஜ் செட் பண்ணுறது 10K கண்ட்ரோல் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோல் நம்ம வேரி பண்ணுறது மூலமாக இங்கே அவுட்புட் வந்து 0லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த LM317 இந்த ரெகுலேட்டர் ஐசி எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3வது பின்னில் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துறோம். இந்த 2வது பின் வந்து அவுட்புட்டு. இதில் இங்கே வந்து ஒரு டயோடும் ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி 1வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த 1வது பின்னில் தான் அந்த வோல்டேஜ் வேரி பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த கண்ட்ரோலில் மினிமம் பொசிஷன் வச்சுக்கிட்டு இங்கே சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தோம்னா இந்த 2வது பின்னில் அவுட்புட்டில் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 1.2 வோல்ட் இருக்கும். இப்போ இந்த 1.2 வோல்ட்டை இன்னும் குறைக்கிறதுக்கு நமக்கு 0 வோல்ட் இங்கே பேஸில் வந்தால் தான் இங்கே நமக்கு வந்து அவுட்புட் 0வாக இருக்கும். இங்கே 1.2 வோல்ட் இங்கே கொடுத்தோம்னா இங்கே அவுட்புட்டில் 1.2 வோல்ட் வந்துடும். அதனால் நம்ம இங்கே பேஸுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் 0 ஆக்கிறதுக்காக இங்கே 4007 டயோடு ஒன்று பயன்படுத்துகிறோம். இங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இந்த டயோடை தாண்டி வரும்போது இங்கே வந்து ஒரு 0.6 வோல்ட் ட்ராப் இருக்கும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டர், இது வந்து இந்த வோல்டேஜ் வேரியேஷனுக்காக. இங்கே வரும்போது இதனுடைய கலெக்டரில் கொடுத்து இந்த டிரான்சிஸ்டர் மூலமாக எகைன் இங்கே வரும்போது நமக்கு இங்கே பேஸில் ஆல்மோஸ்ட் 0 வோல்ட் வரதுனால இங்கே அவுட்புட்டில் 0லேருந்து நமக்கு 30 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணுற மாதிரி இந்த சர்க்யூட் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் அசம்பிள் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிசிபியும் தேவையில்லை. ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டில் இந்த 3 டிரான்சிஸ்டரையும் அப்படியே அதில் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இந்த ரெக்டிஃபயர், இந்த கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம். இங்கேருந்து வரக்கூடிய டிசி வோல்டேஜை அப்படியே இதில் கொடுத்து அவுட்புட்டாக வெளியில் எடுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க் பிளேட் எடுத்துக்கிறோம். இந்த ஹீட் சிங்க் பிளேட்டுடைய சைஸு 4 இன்ச்சு நீளம், அகலம் வந்து 1.5க்கு கொஞ்சம் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டில் நாம் இந்த LM317 ரெகுலேட்டர் ஐசி இந்த இடத்துலையும், அடுத்து இது வந்து BD139 டிரான்சிஸ்டர் இதை இந்த இடத்துலையும், இது டிப் 3055 இந்த அவுட்புட் டிரான்சிஸ்டர் இந்த இடத்துலையும் இதில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். இதுக்கு இந்த 18018 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் டேப்பை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா விட்டுறோம். இந்த 2 எண்டை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 எண்டையும் இந்த 4 டயோடு, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், இந்த கெப்பாசிட்டர் ஸ்மூத் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இது வந்து 4700 MFD 50 வோல்ட் கெப்பாசிட்டர். இதில் இந்த மாதிரி ஒரு 4 டயோடு ஜாயின் பண்ணி இந்த 2 ப்ளஸ்ஸையும் கெப்பாசிட்டர் ப்ளஸில் கொடுத்துட்டோம். இந்த 2 மைனஸையும், இந்த டயோட 2 மைனஸையும் 2 ஆனோடையும் கெப்பாசிட்டருடைய நெகட்டிவில் கொடுத்துட்றோம். இப்போ இந்த எண்டும் இருக்குது. இது 2லையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி அதை இதில் ஜாயின் பண்ணிடுவோம். நெகட்டிவ் இது, இந்த நெகட்டிவை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த இடத்துல இப்படி சால்வ் பண்ணிடுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் இப்படி சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எண்டை வந்து இந்த இடத்துக்கும், அடுத்து இந்த இடத்துக்கு கொடுத்துட்றோம். இந்த சென்டர் டாப்பை யூஸ் பண்ணாமல் அப்படி விட்டுறோம். இதை வந்து இந்த இடத்துல சால்வ் பண்ணிடுறோம். இதை இங்கே சால்வ் பண்ணி இந்த பாடியில் இதை சால்வ் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம பாடி ஃபுல்லாகவே கிரவுண்டாக இருக்கும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இங்கேருந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கலாம்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயே இந்த நெகட்டிவை இங்கே சால்டர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு 4 டயோடு பிரிட்ஜு ரெக்டிஃபையர் அசம்பிள் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் இதை இதில் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இதிலேருந்து நம்ம நெகட்டிவ், இந்த இடத்துலேருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் இந்த மாதிரி 3 ஹோல் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் நாம் இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் மவுண்ட் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நாம் நெகட்டிவ் பண்ணியிருக்கனால இந்த கேபினட் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இந்த ஹீட்ஸிங் இந்த ஏரியா, இந்த மெட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து இதனோட கலெக்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இது மல்டிமீட்டருடைய கண்டினியூட்டி. இந்த கலெக்டர் இதோட இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நாம் இதை இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் இப்படியே மவுண்ட் பண்ண முடியாது. பண்ணோம்னா இந்த கலெக்டர் வந்து அந்த பாடியோட எர்த்தோட ஷார்ட் ஆயிரும். அதனால் இதுக்கு நாம் இந்த மாதிரி மைக்கா ஃபிட்டிங் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மைக்கா ஃபிட்டிங் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இதிலேருந்து செப்பரேட் பண்ணிடலாம். இது மூலமாக இந்த சன்மைக்காக வச்சு இந்த ஸ்க்ரூ மூலமாக இதில் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணி முடித்தது பிறகு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் இந்த கலெக்டர் வந்து பாடியில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இது பாடி இப்போ வச்சா கான்டாக்ட் வரும், இந்த கலெக்டரில் வச்சா வரக்கூடாது. இந்த கலெக்டர் முதல்ல ஜாயிண்டில் இருந்தால் அந்த கலெக்டரில் வச்சா கண்டினியூட்டி வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்த டிரான்சிஸ்டர் அதையும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். இங்கே LM317 அதை ஃபிட் பண்ணணும். எல்லாமே இந்த மாதிரி அதில் கலெக்டர் அந்த சென்டர் பின் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து LM317 இதில் செக் பண்ணோம்னா இந்த மாதிரி சென்டர் பின் வந்து இந்த பாடியோட கான்டாக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இந்த BD139 இந்த மெட்டல் பார்ட்டு இந்த கலெக்டரோட மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மைக்கா ஃபிட்டிங், அந்த மைக்கா ஃபிட்டிங் பயன்படுத்தி தான் இதில் ஃபிட் பண்ணணும். BD139 இதே மாதிரி சன்மைக்கா ஃபிட்டிங் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இதையும் செக் பண்ணிக்கணும். ஹீட்ஸிங் பாடியில் இந்த மாதிரி கனெக்ஷன் இந்த சென்டரில் வரக்கூடாது. இந்த சென்டர் வந்து செப்பரேட் ஆகிருக்கணும். இதை வந்து ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். இதுவும் செப்பரேட் ஆகிருக்கணும். அடுத்தது இந்த LM317. இந்த LM317க்கு இப்போ இந்த ரெண்டுலேயும் நமக்கு இந்த பிளாஸ்டிக் பாடி கிடச்சிது. அதனால் இது மாதிரி அப்படி பண்ணிட்டோம். இதில் இந்த ஹீட் சிங்காகவே இருக்கும். இப்போ இதை நாம் இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது எப்படியும் இது வந்து இந்த இதில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம சன்மைக்கா செப்பரேஷன் இந்த இடத்துல வச்சாலும் இப்படி வச்சு இதை மாட்டினாலும் இங்கே ஸ்க்ரூ போட்டவுடனே அந்த ஸ்க்ரூ மூலமாக இங்கே வந்து பாடி ஆயிரும். அப்போ இதுக்கு வந்து இந்த சன்மைக்கா ஃபிட்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு PVC இது கொடுப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் அந்த ஃபிட்டிங்லேயே இது இருக்கும். இப்போ இது மூலமாக இப்படி ஜாயின் பண்ணி இதை செப்பரேட் பண்ணிடணும். அப்போ இது வந்து அந்த பாடிக்கும் இதுக்கும் இடையில நடுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறோம்னா இது வந்து நமக்கு பாடி ஆகாது. LM317 இதில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாடியும் இந்த பாடி ஆகக்கூடாது. இதில் கண்டினியூட்டி இந்த மாதிரி இதில் வரக்கூடாது. இந்த பாடி செப்பரேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பின்னு இந்த பாடி இதோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட் ஆயிரும், சப்ளை வராது. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வயரிங் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த LM317 இதனுடைய சென்டர் பின்லேருந்து ஒரு 4007 டயோடும் ஒரு 220 ஓம் ரெசிஸ்டரும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ இது சென்டர் பின். இப்போ இந்த 3வது பின் வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறனால இப்போ இந்த 3வது பின்னை நான் அந்த பக்கம் மேல் பக்கமாக மடித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 3வது பின்னில் பாசிட்டிவ் கொடுக்கலாம். அந்த பின்னை அந்த மாதிரி மேல் பக்கமாக மடித்து வச்சுக்கிறோம். இந்த 2வது பின்லேருந்து இந்த டயோடும் இந்த 220 ஓம் ரெசிஸ்டரும் இதில் ஜாயின் பண்ணணும். இந்த டயோடு இதில் சால்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து அதை 1வது பின்னில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து அடுத்த BD139 சென்டருக்கு இந்த கனெக்ஷன் கொண்டு போகணும். அடுத்து BD139
இதில் இந்த 3 இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இதில் ரைட் சைடில் இது பேஸு, அடுத்து கலெக்டர், இது எமிட்டர். இப்போ இதில் இந்த பேஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு கலெக்டர் எமிட்டர் ரெண்டையும் இது மாதிரி மேல் பக்கமாக இதை மடித்தது மாதிரி இதை மேல் பக்கமாக மடிச்சிருக்கிறோம். இந்த 10K ரெசிஸ்டர் இந்த பேஸ்லேருந்து ஜாயின் பண்ணி 10K ரெசிஸ்டர் இந்த எமிட்டருக்கு வரணும். பாருங்கள், இது வந்து பேஸு, இங்கேருந்து 10K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த எமிட்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த 47 ஓம் ரெசிஸ்டர் இதே பேஸ்லேருந்து நடுவில் உள்ள கலெக்டருக்கு போகணும். இதே பேஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த கலெக்டருக்கு 47 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த பேஸ்லேருந்தே 47 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து இந்த சென்டரில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த எமிட்டர் பின்லேருந்து இதனுடைய பேஸுக்கு ஒரு வயர் சால்டர் பண்ணணும். இதனுடைய அவுட்புட் இதனுடைய பேஸுக்கு கொண்டு வரணும். இந்த 220 ஓம் ரெசிஸ்டர்லேருந்து இந்த சென்டருக்கு இங்கே ஒரு கனெக்ஷன் வரணும். இந்த 2 கனெக்ஷன் இப்போ பண்ணுறோம். இந்த சென்டர் பின் கலெக்டர் பின்லேருந்து ஒரு வயர் எடுத்து இந்த 220 ஓம் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எமிட்டர் இதனுடைய பேஸுக்கு வரணும். BD139 எமிட்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்து இதனுடைய பேஸில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலெக்டர் LM317 இந்த பின்னு இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அந்த ரெக்டிஃபை ஆகி வரக்கூடிய பாசிட்டிவ் சப்ளைக்கு போகணும். இப்போ இதுவும் இந்த பின்னும் பாசிட்டிவ் சப்ளைக்கு போகணும். இது வந்து அவுட்புட். அடுத்து LM370 இந்த கண்ட்ரோல் வயரு இதில் சால்டர் பண்ணி கிரவுண்டுக்கு போகணும். அது பண்ணிடுவோம். கண்ட்ரோல் வோல்ட்டு வேரி பண்ணுறதுக்கு 10K கண்ட்ரோல் எடுத்துருக்கோம். இதில் ரைட் சைடில் இந்த பிளாக் வயரு சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் லூப் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரௌன் வயர், இந்த ப்ரௌன் வயர் தான் நமக்கு இந்த LM370 முதல் பின்னுக்கு வரணும். அதை இங்கே சால்டர் பண்ணிடுறோம். இதை இந்த பிளாக் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மருடைய நெகட்டிவ்க்கு போகணும். டிரான்ஸ்ஃபார்மருடைய பாசிட்டிவ் இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு வந்துடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இது வந்து கிரவுண்டு, இங்கேருந்து கிரவுண்டு எடுத்து கொடுத்துட்டோம். இது வந்து அவுட்புட்டு. இதை மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம 200 வோல்ட்டு செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மினிமம் பொசிஷனில் கண்ட்ரோல் மினிமம் பொசிஷனில் வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். 0 வோல்ட்டில் இருக்குது. இப்போ அப்படி கண்ட்ரோலில் வந்து அட்வான்ஸ் பண்ணோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் அட்வான்ஸ் பண்ணோம்னா அப்படி வோல்ட் கூட்டிகிட்டே வரும். ஸோ 30 வோல்ட்டு 0 to 30 வோல்ட்டு வேரி ஆகுது. இந்த அமைப்பை அப்படியே நாம் வந்து ஒரு கேபினெட்டில் உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிட்டோம்னாக்கா நாம் வந்து இது வந்து ஒரு ப்ராடக்டாக பண்ணிடலாம். சர்க்யூட் ஃபுல்லாக அசம்பிள் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கேபினெட்டில் இந்த பிரிண்ட்லாம் பண்ணி இதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம்னா இது ஒரு 0 to 30 வோல்ட் வேரியபிள் பவர் சப்ளையாக நமக்கு வந்துடும். மல்டிமீட்டரில் 200 வோல்ட்டு செலக்ட் பண்ணிட்டு யூனிட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். தேர்ட்டி வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வரும். இந்த யூனிட்டில் கரண்ட்டு செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் 10 ஆம்பியர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோபை 10 ஆம்பியர் சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவ் லீடை டேரெக்டாக நெகட்டிவ் லீடில் கொடுத்துட்றேன். 10 ஓம் 10 வாட்ஸ் ரெசிஸ்டரை சீரீஸில் கொடுத்து ஆம்பியர் செக் பண்ணோம்னா 1 ஆம்பியர் கரண்ட்டு வரும். ஜீரோ டு 30 வோல்ட் 1 ஆம்பியர் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இது. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். பாய்.